ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னர் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இன்னர் ஒர்க்கு அப்படின்னா வந்துட்டு, ஆக்சுவலி நம்ம இந்த ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில் என்டர் ஆனதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம ட்வின் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணிவிட்டு இருப்போம். அண்ட் வந்து நமக்கு நிறையா டிவைன் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்பிரிட் கைட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மெடிடேஷன் பண்ணணும், இந்த இன்னர் ஒர்க் பண்ணணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும் கைடன்ஸு. நம்மளும் அதெல்லாமே ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் வந்து இந்த ஜேர்னியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹீலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். நான் இந்த ஜேர்னியில் 2021 நான் வந்து என்டர் ஆகிட்டேன். அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நிறைய இன்னர் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். எப்படி சொல்கிறதுனா, நிறையா மெடிடேஷன் பண்ணுறது, யோகா, அப்புறம் என்ன பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, அந்த மாதிரி என்னென்ன ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தேன். பட் வந்து ஒன்று மட்டும் நான் பண்ணாமே விட்டுட்டேன். அது என்னென்னா வந்துட்டு இன்னர் சைல்டு ஹீலிங் இருக்குல்ல, ஹீல் பண்ணுறது, அது மட்டும் நான் பண்ணாமல் இது எல்லா ஸ்பிரிச்சுவல் ஒர்க்குமே நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாச்சுன்னா, நான் எல்லா ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கும் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு ஹை எனர்ஜிக்கு போயிடுறோம். ஹை வைப்ரேஷனுக்கு போயிட்டா ரீச் பண்ணிடுறோம். எல்லா செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாமே வந்துடுது. பட் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த வூண்டடாக இருக்கிற இன்னர் சைல்டு வந்து அப்படியே தான் இருக்குது. அது வந்து ஹீல் ஆகவே இல்லை. ஸோ இதுலேயே எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 3 வருஷமோ என்னமோ நான் இப்படியே தான் வெறும் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்னர் சைல்டு ஒர்க்கு வந்து இருக்குது. இன்னர் சைல்டையும் ஹீல் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம 3Dயில் வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ணினேன். இப்போ இந்த ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில் ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட், அண்டு இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம மெடிடேஷன் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம வந்து அசெண்ட் ஆக முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஹீல் பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம ஃபிசிக்கலி வந்துட்டு இந்த 3D ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், மந்த்ரா சாண்டிங் பண்ணுறோம், ஹை வைப்ரேஷனில் இருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு நிறையா டெலிபதி இருக்குது. எனர்ஜியெல்லாம் சென்ஸ் பண்ண முடியுது நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து. அவங்க அடுத்தவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி எல்லாமே இருந்தாலுமே அது வந்து ஒரு குட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இல்லை. ஸோ ஸ்டில் நம்ம அந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலுமே வந்து நமக்குள்ளே இருக்கிற வூண்டடான அந்த இன்னர் சைல்டு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தான் ஹீல் பண்ணணும். எனக்கு தெரியல, ஆக்சுவலி சொல்லுவாங்க நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து தானாக ஹீல் ஆகிரும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது தானாக ஹீல் ஆனாலுமே நம்மளும் நம்மளோட இன்னர் ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரமாட்டிக் வூண்டடான ஒரு இன்னர் சைல்டு இருக்கும். அது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஹீல் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீல் பண்ணும்போது தான் வந்து நம்ம செல்ஃப் லவ்க்குள்ளேயே வருவோம். அது வரைக்கும் நம்ம ட்வின்னை சேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம எப்போ ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஹீல் ஆகுறோமோ அப்போ தான் வந்துட்டு நம்ம சேஸிங்கையே விடுவோம். சேஸிங் எனர்ஜிலேருந்து வெளியே வருவோம். அப்போ தான் நம்ம பவுண்டரி செட் பண்ணுறது, செல்ஃப் லவ், இதெல்லாமே நம்ம கற்றுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எந்த அளவுக்கு ஹீல் ஆகுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிய வரும். நமக்கு ட்ரிகர்ஸ் கம்மியாகும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க ட்ராமாஸை, இன்னர் சைல்டை வந்து ஹீல் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எப்படி ஹீல் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பெரிய ட்ரமாட்டிக் ஈவெண்ட்டெல்லாம் இருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு நம்ம அடி வாங்கியிருப்போம். அதையும் வந்து ஹீல் பண்ணணும். அண்டு வந்து சின்ன சின்ன ஒரு பேட்டர்ன் யாராவது ஏதாவது சும்மா சொல்லியிருப்பாங்க. அது வந்து நமக்குள்ள ஒரு பிலீஃபாக இருந்துட்டு அது ஒரு ட்ராமாவாக இருக்கும். அதையுமே நம்ம வந்து ஹீல் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம பண்ண தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஹீலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் நம்ம டெய்லி ஒரு
டைமாவது ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம ஹீல் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரிகர்ஸ்லாம் நமக்கு கம்மியாகும். ஸோ இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹீல் பண்ணணும். ஏன்னா இது நர்வஸ் சிஸ்டமும் இன்னர் சைல்டு ஹீலிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த 2யும் பண்ணாமல் நான் வந்து ஸ்பிரிச்சுவல்னு மெடிடேஷன்னே அதுலேயே இருந்தனால இது வந்து 2மே முக்கியம்தான். மெடிடேஷனும் நம்ம பண்ணணும், ஹீலிங்கும் பண்ணணும். ஸோ ஹீலிங்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம 3Dயில் வந்து நம்ம ட்வின்னோட யூனியன் ஆகும்போது அது எந்த ஒரு ட்ரிகர்ஸும் வராது. அதனால் நம்ம 3D யூனியன் ஆகிறதுக்கு வந்து ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஹீலிங்கையும் பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாகவும் அசெண்ட் ஆகணும். ஸோ நம்ம நர்வஸ் சிஸ்டத்தையும் நம்ம வந்து ரொம்ப காமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து சின்ன வயசில் இருந்திருக்கோம். இல்லைன்னா நான் வளர வளர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு கண்டிஷனில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டத்தையும் ஹீல் பண்ணணும். அதை வந்து காம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஹீலிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பெரிய ட்ராமாட்டிக் ஈவெண்ட் ரொம்ப எமோஷ்னலான அந்த ஒரு எமோஷ்னல் ஹீலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யாராவது எதாவது சொல்லியிருப்பாங்க, நம்ம சின்னதாக ஒரு எமோஷ்னல் ஆகிருப்போம், அதையும் வந்து ஹீல் பண்ணணும். அப்புறம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீஃபையும் சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது இதுதான். ஏன்னா நான் வந்து ஒரு 3 இயர்ஸாகவே வந்து வெறும் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் மட்டும்தான் பண்ணினேன். பட்டு அதுக்கப்புறம் நான் ஐசோலேஷன் ஃபேஸ்லேருந்து வெளியே வரும்போது நான் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணினேன். அதே பயம், ஆங்ஸைட்டி, இன்செக்யூரிட்டி அப்படியே இருந்துச்சு உள்ள. ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு ஹீல் பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீல் ஆகி வரவும் தான் வந்து எனக்கு செல்ஃப் பவுண்ட்ரிஸே செட் பண்ண வருது. அது வரைக்கும் எனக்கு பவுண்ட்ரிஸே செட் பண்ணுறதுக்கு வராது. இப்போ அதனால் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஹீலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் யாராவது ஹீல் பண்ணுற பார்ட்டை தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஹீல் ஆகிறதுல வந்து ஃபோக்கஸ் ஆகுங்க.